பக்கா சார். ஓகே. ரெக்கார்ட் பண்றீங்களா? பண்ணியாச்சு. டியர் வெஸ்டிஜியன்ஸ், வெரி குட் மார்னிங். ஹோப் எல்லாருமே சேஃபா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இந்த அவுட் பிரேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வயலண்டா போகக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்தது லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆன போது கூட வந்து நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் இது எப்படி வரும், எங்க வரும், என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. பட் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்ம பார்க்கும்போது இது இப்போ நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதனால நம்ம ஆரோக்கியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை விட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகாம கூட்டமாலாம் வந்து இல்லாம ஃபேஸ் மாஸ்க் வந்து போடாம இருக்கக்கூடாது. சானிடைசருங்கிறது அடிக்கடி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா சோப் போட்டு வச்சு கையை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அந்த ஹேபிட்ஸ், இந்த கிளீன்லினஸ் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் சப்ளிமெண்ட்ஸ் யார் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். பிகாஸ் அதுதான் அந்த பேசிக் இல்லாமல் நம்ம சப்ளிமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சோம், இல்லை நம்ம முதல்ல செல்ஃப் கன்சம்ஷன் பண்ணல அப்படின்னா தென் இந்த சப்ளிமெண்ட்ஸோட அந்த பெனிஃபிட்ஸை முழுமையாக நம்மளால வந்து அடைய முடியாது. ஸோ அதனால தான் அந்த ஒய் சப்ளிமெண்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ப்ராடக்ட்ஸ், சில கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டாவது நாளுமே அதே போல ப்ராடக்ட் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் தேர்ட் செஷன் இன்னைக்கு 2 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக சப்ளிமெண்ட்ஸ் பற்றின சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்ல போகிறேன். அடுத்ததா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு கன்சிஸ்டன்சி ஆஃபரில் நம்ம எப்படி பண்ண முடியும் அந்த எக்ஸ்பிளனேஷன் நீ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. நோ இஷ்யூஸ். பிகாஸ் இது வந்து நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹெல்த்தும் முக்கியம், அதே போல் நம்ம வருமானம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விமன் ஹெல்த், பெண்களுக்கான ஒரு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். பிகாஸ் பொதுவாகவே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு 3 இடத்துல வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பீரியட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய வயது. ஸோ சராசரி ஒரு 12 வயசுல வந்து இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 8-9 வயதுலலாம் பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வயதுல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பாடியில நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது தாய்மை பருவம், பிரெக்னென்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அகைன் அந்த தாய் செய் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் போகணும் அப்படிங்கிறதுனால பாடி அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அங்கேயுமே ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து அதிகமாக ஏற்படும். மூன்றாவது கட்டம் அப்படிங்கிறது ஒரு 45 வயசை தாண்டும் போது பீரியட்ஸ் வந்து படிப்படியாக நிற்க ஆரம்பிக்கும். ஸோ 45லேருந்து 55 வயது போல கம்ப்ளீட்டா பீரியட் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு 5 வருஷமோ 10 வருஷ காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அகைன் ஹார்மோன்ஸ் வந்து பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிக்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது? முதல்ல அனீமியா, ரத்த சோகை. பொதுவாகவே 12லேருந்து 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் அளவு பெண்களுக்கு இருக்கும், ரத்தத்தோட அளவு இருக்கணும். பட் மோஸ்ட்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8-9க்கு மேல ஹீமோகுளோபின் லெவல் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம், ரொம்ப காமனா நிறைய பெண்களுக்கு வரக்கூடியது தைராய்டு ப்ராப்ளம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாலும் சரி, இல்லை சால்ட் அயோடினோட கண்டென்ட் ரொம்ப குறையறதுனாலுமே ரொம்ப அதிகமாகிறதுனாலுமே என்ன ஆகும், இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது. ஸோ தைராய்டு வரும்போது என்ன ஆகும்னா, பொதுவாகவே வந்து பாடி வெயிட் திடீர்னு ஏற ஆரம்பிக்கும், திடீர்னு குறைய ஆரம்பிக்கும், குரல் வந்து உடைய ஆரம்பிக்கும், தொண்டை கட்டின மாதிரி குரல் மாற ஆரம்பிக்கும், அதே போல பீரியட்ஸ் ரெகுலரா வராது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தைராய்டுல வரக்கூடியது. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். ஸோ ஆண்கள் போலவே பெண்களுக்குமே வந்து ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் வரலாம். ஏன்னா இன்னைக்கு உணவு பழக்கம் டோட்டலா மாறுறதுனால. அடுத்ததா என்ன பார்க்குறோம், மார்பக புற்றுநோய். ஸோ மார்பக புற்றுநோய் இதை டெஸ்ட் பண்றதுக்கு மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு, மிஷின் இருக்கு, மேமோகிராஃபி அப்படிங்கிறது அந்த டெஸ்ட். ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோ அப்படின்னா எலும்புகள். இந்த எலும்புகள் என்ன ஆகுன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ஸோ எப்போ எலும்புகள் ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் ஆகுதோ ரொம்ப ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகலாம். சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா கை கால்கள் வந்து அப்படியே வளைஞ்சிரும். ஸோ நடக்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு வந்து அப்படியே கூன் விழ ஆரம்பிக்கும். ஸோ இந்த எலும்போட தேய்மானம்ங்கிறது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதே போல நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள்னாலுமே பீரியட்ஸ் வந்து டிலே ஆகும். அதே போல தாய்மை பருவம் அடையறதுக்கு ரொம்ப டிலே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடியது. அண்ட் ஈவன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று. ஸோ இத்தனை விதமான பாதிப்புகள் இது பொதுவாகவே வந்து அந்த 12 வயசு அந்த பீரியட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து அந்த முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் யாருக்கு வேணாலும் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட ஏற்படலாம். ஸோ பெண்களோட ஆரோக்கியத்தை
பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸை முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படிங்கிறது இந்த தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த ஷதாவரியை வந்து நம்ம குயின் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூலிகைகளோட ராணி. கேனோடர்மா மூலிகைகளோட ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஷதாவரிய மூலிகைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவோம். ஷதாவரி மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஷதாவரி கூட அசோகா அப்படிங்கிறது அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை. மூன்றாவதா லிகோரைஸ். லிகோரைஸ்ங்கிறது அதிமதுரம். ஸோ இந்த மூணுத்தோட காம்பினேஷன் இருக்கக்கூடியதான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி எடுக்கிறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்? ஒன்று, பெண்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா இந்த தாய்மை பருவத்திற்கு தகுந்தாற் போல உடல் தகுதியை மாற்றக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அது ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, செரிமான சக்தி அதிகமாகும். மூன்றாவதா, ஹார்மோன்ஸ் டோட்டலா பேலன்ஸ் ஆகும். அசோக மரத்து பட்டையினால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, பீரியட்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ சில பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு வந்து முதல் நாள் ப்ளீடிங் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளீடிங் இருக்காது. சில பெண்களுக்கு வந்து 7லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட ப்ளீடிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பெண்களுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை இல்லை 20 நாளுக்கு ஒரு முறை திரும்ப பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பீரியட்ஸ்ல வரக்கூடிய பாதிப்புகள். இது தடுக்கக்கூடியதான் அசோக மரத்தோட பட்டை. லிகோரைஸ் அதிமதுரம். இந்த அதிமதுரம் எடுக்கிறதுனால பிசிஓடி, அதாவது நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை லிகோரைஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த மூன்றத்தோட காம்பினேஷன் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யார் வேணாலுமே இந்த ஷதாவரி மேக்ஸ் வந்து எடுத்துட்டு வரலாம். ஷதாவரி மேக்ஸ் எடுக்கிறதுனால இப்போ குழந்தை பெற்றிருக்காங்க, இப்போ ஃபீடிங் பண்ணோம் அப்படின்னா பால் சுரக்கலைனாலும் அவங்களுக்கும் ஷதாவரி மேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஷதாவரி மேக்ஸ் பெண்களுக்கு ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த PMS பீரியட்ஸ்ல ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரது. அனீமியா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அனீமியா ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, மெயினா இரும்பு சத்து குறைபாடு. ஹீமோகுளோபின் 2 வார்த்தை அது, அதை பிரிச்சோம் அப்படின்னா ஹீம்னா அயன். அப்ப இரும்பு சத்து இல்லாமல் ரத்தம் உற்பத்தி ஆகாது. முக்கியமாக ரத்தம் வந்து எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் உற்பத்தி ஆகும். அதனால்தான் அயன் வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டா இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ரெண்டாவது ஃபோலிக் ஆசிட். ஏன் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னா, நல்ல சிகப்பணுக்கள் இருந்ததுன்னு நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகும். ஸோ நல்ல சிகப்பணுக்கள் வேணுமா, அப்போ ஃபோலிக் ஆசிட் அதுல இருக்கும். ஸோ மெயின் காம்பினேஷன் ஆஃப் ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் இது ரெண்டுமே இருக்கு. ஸோ ஃபோலிக் அண்ட் அயன் கூடவே பெண்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை இம்பார்ட்டண்டா முன்னேற்றத்துக்காக விட்டமின் சி. ஏன்னா விட்டமின் சி எடுத்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல இரும்பு சத்தோட அந்த அப்சார்ப்ஷன் ரேட் இதுவும் அதிகமாகும். விட்டமின் பி12 அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு ரிச் சோர்ஸ் அது. ஸோ இந்த விட்டமின் பி12 எடுக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஜிங்க் எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபோலிக் அயன் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். சிறுநீரக தொற்று பெரும்பாலும் ஆண்களோட பெண்களை பாதிக்கக்கூடியதான் இந்த சிறுநீரக தொற்று. ஏன்னா யூஸ்வலா ஆண்கள் பொறுத்த வரைக்குமே அந்த யூரித்ரா, அந்த யூரின் போகக்கூடிய அந்த குழாய் இது வந்து பெருசா இருக்கும். பெண்களுக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அது குழாய் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால என்ன ஆகுது, கிருமிகள் வந்து அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் இதனாலதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்கள் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படுறாங்க. ஒரு 20% பெண்கள் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன் வரதை பார்க்க முடியும். அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன்னா என்ன? பொதுவா சிறுநீரகத்திலேயோ இல்ல சிறுநீரகத்திலேருந்து யூரின் உற்பத்தி ஆகி வரக்கூடிய யூரிட்டர் அப்படிங்கிற அந்த குழாய் இருக்கலாம். அந்த யூரின் கலெக்ட் ஆகக்கூடிய பை, அதுதான் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து யூரின் போகக்கூடிய இடம் யூரித்ரா. இந்த 4 இடத்துல எந்த இடத்துல வேணாலுமே இந்த கிருமினால அட்டாக் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த தொற்றுனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் ஏற்படலாம். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸோட அறிகுறி என்ன? யூரின் போகும்போது அதிக எரிச்சல், வலி, நமைச்சல் இருந்ததுன்னா இது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஃப்ரீக்வன்சிக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை திரும்ப யூரின் போகணுங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படலாம். அதே போல அர்ஜென்சி அப்படின்னா யூரின் வந்து அடக்க முடியாது. வெளியெல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம பக்கத்துல டாய்லெட் எதுவுமே இல்லை அப்படின்னா யூரின் அடக்க முடியாம ட்ரெஸ்லேயே போற மாதிரி ஆயிரும். யூரின் போகும்போது யூரின்ல வந்து ரத்தம் கலந்து வரலாம். எல்லோ டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் யூரினரி இன்ஃபெக்ஷனோட சில அறிகுறிகள். யூரின்ல பால் மாதிரி வெள்ளை கலர்ல போக ஆரம்பிச்சதுனாலோ, இல்ல யூரின் வந்து ரொம்ப நுரைச்சி போக ஆரம்பிச்சதுனாலோ, இல்ல யூரின்ல வந்து பபிள்ஸ் மாதிரி நிறைய ஃபார்ம் ஆச்சுனாலும் இதுவும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸோட சில அறிகுறிகள். பெண்களுக்கு தொடர்ந்து அடிவயிறுல வலி இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு மோஷன் போகக்கூடிய பாதையில தொடர்ந்து வலி இருந்தாலும் அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட அறிகுறிகள். ஸோ அதனால்தான் கிரான்பெரி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்
கிரான்பெரிங்கிறது பெரி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பழவகை, முக்கியமா நார்த் அமெரிக்கால அதிகம் விளையக்கூடிய ஒரு பழவகை. இந்த கிரான்பெரியில எத்தனையோ ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, ப்ரோஆந்தோசைனிடின்ஸ் அப்படின்னு சொல்லும். அதை தவிர முக்கியமாக ரிச் சோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு விட்டமின் சி, இன்னொன்னு ஃபைபர். ஸோ விட்டமின் சி அப்படிங்கும்போது ஆம்லாவோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல ஃபைபர், நார்ச்சத்து, நம்மளோட டயட்ரி ஃபைபரோட பெனிஃபிட்ஸ் கிரான்பெரியிலையும் நமக்கு கிடைக்கும். டிமேனோஸ் அப்படிங்கிறது என்ன? பொதுவா ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரிஸ், பில்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சுகர், அதுக்கு பேர் தான் டிமேனோஸ். ஸோ கிரான்பெரியும் டிமேனஸும் ஒரு காம்பினேஷன்ல கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் அந்த சிறுநீர் பாதையில நோய் கிருமிகள் இல்ல நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. டிமேனோஸ் சிறுநீர் பை அந்த பிளாடர்லயோ இல்ல யுரித்ராலயோ அந்த கிருமிகளை தங்க விடாம தடுக்கும். ஸோ கிருமிகளை முழுமையாக அழிக்கக்கூடியது. ஸோ அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ சிறுநீர் பாதை முழுக்க அந்த யுரிட்டர்ல ஆரம்பிச்சு யுரித்ரா வரைக்கும் ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கிரான்பெரி வித் டிமேனோஸ் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல டிமேனோஸ்ங்கிறது இது நல்ல ஒரு ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீபயோட்டிக்னா நம்ம வயிறில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் அதற்கு உணவாக பயன்படக்கூடியதும் இந்த கிரான்பெரி. ஸோ கிரான்பெரி எடுக்கிறதுனால ஸ்கின் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், தலைமுடியோட வளர்ச்சியும் அதிகமாகும். கிரான்பெரி ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல் வரைக்கும் சாப்பிடும்போது சேர்த்து முழுங்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கிரான்பெரி கேப்சூல்ஸ் எடுக்கலாம். கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் 5 வயசுல இருந்தே கொடுக்கலாம். ஏன்னா பொதுவாக ஸ்கூல் காலேஜஸ்லாம் இந்த டாய்லெட்ஸ் கிளீனா இல்லை அப்படின்னா அப்போ இந்த தொற்று வந்து ஏற்படலாம். பொதுவா நம்மளுடைய வயது, நம்மளுடைய தோற்றம் இதை வச்சுதான் இன்னைக்கு தீர்மானிக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ள ஒரு அலாம் கிளாக் மாதிரி ஒன்று செட் ஆயிருக்கு. அதான் கிரானாலஜி அப்படின்னு சொல்லுவோம். கிரானாலஜினா நம்ம பிறந்து, தவழ்ந்து, எழுந்து, உட்கார பழகி, நிற்க பழகி, நடக்க பழகி, ஓட பழகி, ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்டேஜஸ்ல ஒரு அந்த வயதிற்கு ஏற்றாற் போல நம்ம உடலுக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். அப்ப அது வயோதிக தன்மை அப்படிங்கிறது என்ன? பொதுவா 45-50 வயதுக்கு மேல ஆரம்பிச்சு 70-80 வயசு அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஆயுள் காலம்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால வயோதிகம் இன்னும் முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவரோட வயதோ இல்ல அவர் எங்கேருந்து வராரு, இல்ல எப்படி இருப்பாரு, இதை தீர்மானிக்கிறது எல்லாமே 2 விஷயங்கள். ஒண்ணு தலைமுடி, 2வது சருமம். அதுவும் சருமத்தை பொறுத்த வரைக்கும் முகம். ஸோ முகத்தை பார்க்கும்போதும் சரி, தலைமுடியை பார்க்கும்போதும் சரி, நம்ம ஒரு தீர்மானம் பண்றோம், ஓ இவருக்கு வந்து இந்த வயது இருக்குமோ அப்படின்னு சொல்லி. இந்த அனுமானத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எதனால இந்த வயோதிகம் எஸ்பெஷலி தலைமுடியிலையுமே ஸ்கின்லயுமே காட்டக்கூடிய விஷயம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் போது பொல்யூஷன், காற்றுல இருக்கக்கூடிய எத்தனையோ மாசு விஷயங்கள் இதனால பாதிப்புகள் ஏற்படலாம். 2வது இரிட்டன்ஸ். இரிட்டன்ஸ்ங்கிறது என்ன? நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு இருக்கலாம், சோப் இருக்கலாம், இல்ல ஃபேஸ் கிரீம்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் ஸ்கின்னுக்குலாம் ஒத்துக்கல, இல்ல தலைமுடிக்கு ஒத்துக்கல அப்படின்னா சீக்கிரமா அந்த பாதிப்புகள் ஏற்படும். புகையினால, புழுதியினால, அதிகமாக சன்ல சூரிய வெளிச்சத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே ஸ்கின்னோட சுருக்கத்துல வரக்கூடியது. தலைமுடி வந்து கொட்ட ஆரம்பிக்கிறது, இல்ல முடிக்கால்கள் பலமா இல்லாததுக்கான காரணங்கள் ஆகும். இன்ட்ரின்சிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, உடம்புல நச்சு பொருள்களும் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதனாலுமே இந்த முடி அடர்த்தி இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, பல விதமான பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல், புகையிலை, அதே போல ட்ரிங்க்ஸ், இந்த ஹேபிட்ஸ்னாலுமே நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதோட பற்றாக்குறையினாலுமே இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இதனால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் வந்து சுருக்கம் ஏற்படலாம். ஸ்கின் வந்து கலர் வந்து மாற ஆரம்பிக்கலாம், ரொம்ப மங்களா மாற ஆரம்பிக்கலாம். ஒரு இடத்துல ஸ்கின் டோன் வந்து நல்லா இருக்கும், இன்னொரு இடத்துல ஸ்கின் டோன் வந்து அப்படியே ரொம்ப டல் ஆயிடும். அதே போல பிளாக் ஸ்பாட்ஸ், புள்ளிகள் வந்து வர ஆரம்பிக்கலாம். ஸோ தலைமுடி பொறுத்த வரைக்கும் தலைமுடி வந்து கொட்ட ஆரம்பிக்கலாம். முடி கால்கள் வந்து லூஸா இருக்கிறதுனால அந்த முடி அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அதே போல இளநரை, சின்ன வயசுல நரமுடி ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே தடுக்கதான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கிரீன் டீ. ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் இது நம்ம பாடிக்கு ரொம்ப லைட்டா வைக்கக்கூடியது, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இது எல்லாமே கிரீன் டீல இருக்கு. போரேஜ் அப்படிங்கிறது ஒமேகா அப்படிங்கிற நல்ல கொழுப்பு ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு வகை தான் இந்த போரேஜ் ஆயில். அமினோ ஆசிட்ங்கிறது புரதச்சத்துக்கள், லைசின், மித்தியோனின், சிஸ்டின்ங்கிற புரதச்சத்துக்கள் இதில் இருக்கு. அதே போல விட்டமின்ஸ், முக்கியமா தலைமுடி, ஸ்கின்னுக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட். மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம், ஜிங்க், செலீனியம் அண்ட் பயோட்டின். ஸோ இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறது தான்
ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். டெய்லி ஒரு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். அடுத்ததா போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும், மண்டை ஓட்டுல ஆரம்பிச்சு கால் நகம் வரைக்குமே இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னால தான் நம்ம பாடிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 எலும்புகளோட இணைப்பு தான் ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 206 எலும்புகள் இருக்கு. அந்த எலும்புகளை இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ். பொதுவாகவே இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம கை விரல் ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஜாயிண்ட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. முக்கியமாக கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட், ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட், இடுப்புல இருக்கக்கூடிய கால் மூட்டு, கால் பாதத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் எல்லாம் பெரிய பெரிய மூட்டுக்கள். இந்த மூட்டுக்கள்ல ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலுமே நம்மளுடைய நடமாட்டத்தை பாதிக்கக்கூடியது. பொதுவா ஒரு எலும்புக்கு மேலேயும் கீழையும் வெள்ளை கலர்ல ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதிக்கு பேரு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லும், அதாவது குருத்தெலும்பு. இந்த குருத்தெலும்பு 2 எலும்புகளுக்கு நடுவுல ஒரு குஷன் மாதிரி சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு நடுவுல சைனோவியல் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கு. இந்த திரவம் வந்து ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம உடம்புல இந்த ஜாயிண்ட், இந்த அமைப்புங்கிறது இப்படிதான் அமைஞ்சிருக்கும். பொதுவா என்ன ஆகுது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால, சரியான ஊட்டச்சத்து இல்ல, கால்சியத்தோட பற்றாக்குறை, உடற்பயிற்சி இல்லாததுனால, தொடர்ந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுனால, இந்த மாதிரி பல காரணங்கள்னால என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது வரக்கூடியது என்ன சொல்றோம், ஜாயிண்ட் பெயின், வலி. அந்த ஜாயிண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய வலி. ஸோ இந்த வலி தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது, தேய்மானம் அதிகமாகும் போது ஆர்த்ரைட்டிஸ், வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்த்ரைட்டிஸ் 2 விதமாக நம்ம பார்க்கலாம், ஆஸ்டியோ அண்ட் ரொமட்டாய்டு அப்படின்னு. அதே போல பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த 3 விதமான பிரச்சனைகள் பொதுவாக எலும்பு தேய்மானங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய படத்துல இந்த எலும்புக்கு மேலேயும் கீழேயுமே இந்த வெள்ளை கலர்ல ஒரு பகுதி இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த வெள்ளை கலர் பகுதி என்ன பண்ணுது, 2 எலும்புகளை வந்து ஒரு சின்ன கேப் வந்து கொடுக்கும். இந்த கேப் எதுக்காகனா ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நம்ம நடக்கும்போது, ஓடும்போது, குதிக்கும் போதோ இந்த குஷன் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும். நான் சொன்ன இத்தனை விதமான காரணங்கள்னால இந்த 2வது படத்துல நம்ம பார்க்கலாம். இங்க என்ன ஆகுது, அந்த தேய்மானம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த தேய்மானம் இருக்கிறதுனால இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கேப் குறையறதுனால என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் 2 எலும்புகளோட அந்த உராய்வு தன்மைங்கிறது ஏற்படுது. அதனாலதான் பொதுவா வந்து கை காலம் மடக்க முடியாது, தரையில உட்கார முடியாது, எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது, குனிய முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஓட முடியாது, படியேற முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன, இந்த தேய்மானம். இதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே சராசரியா 40-45 வயசுல ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும். இது பெரும்பாலும் பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த மெனோபாஸ்ல ஏற்படக்கூடியது கேன்சர் மாதிரியான ஒரு நோய் தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். குளுக்கோஸ்மின்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அமினோ சுகர். நம்ம உடல் இது உற்பத்தி செய்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குருத்தெலும்ப வளர்க்கறதுக்காக. ஸோ குளுக்கோசமினோட உற்பத்தி இருந்துச்சு அப்படின்னா குருத்தெலும்பு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். அந்த குருத்தெலும்போட வளர்ச்சிக்கும் தேவைப்படக்கூடியதான் இந்த குளுக்கோசமின். பட் நான் சொன்ன இத்தனை விதமான காரணங்கள்னால இந்த குளுக்கோசமின் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக வயது ஏற ஏற குளுக்கோசமின் உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்கும், எலும்புகளோட தேய்மானமும் அதிகமாகும். அதனால்தான் வெஸ்டீஜ் குளுக்கோசமின். ஸோ வெஸ்டீஜ் குளுக்கோசமின் எடுக்கிறதுனால அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய குருத்தெலும்போட வளர்ச்சியை அதிகப்படுத்துது, வலி, வீக்கம் இதெல்லாமே குறைக்கக்கூடியது, நம்மளுடைய நடமாட்டத்தை நார்மல் ஆக்கக்கூடியது குளுக்கோசமின். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். குளுக்கோசமின் ஒரு அமினோ சுகர் அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எடுக்கும் பொழுது கட்டாயம் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். ஸோ இந்த இடத்துல நம்ம எது முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, மூட்டு வலி தேய்மானத்தை முதல்ல சரி பண்ணணுமா, சுகர் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மூட்டு வலி தேய்மானம் தான் முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு குளுக்கோசமின் கொடுத்துட்டு கூடவே நம்மளுடைய ஆயுஷாந்தில குளுக்கோ ஹெல்த் கொடுக்கலாம், அதே மாதிரி நீம் கொடுக்கலாம், நோனி கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட மற்ற சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்கும்போது சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். குளுக்கோசமின் டெய்லி ஒரு 3 டேப்லெட் எடுக்கிறதுனால நம்மளுடைய நடமாட்டம் ஃப்ரீயாகும். இன்கேஸ் யாராவது, ஏன்னா குளுக்கோசமின் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வலி ஏற்றிட்டு தான் இறக்கும். அப்படி யாராவது அந்த வலி தாங்க முடியல, அது மாதிரி ரொம்ப பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு 2 or 3 days நிறுத்த சொல்லிட்டு திரும்ப எடுக்க சொல்லலாம். இல்லைன்னா டோஸை வந்து கம்மி பண்ணுது. முதல் வாரம் ஒரு டேப்லெட், 2வது வாரம் 2 டேப்லெட், அந்த மாதிரி டோஸை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணலாம்.
கொலாஜன்ங்கிறது நம்ம உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன். ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னா நம்ம உடம்புல எலும்புகள், தசைகள், திசுக்கள், தலைமுடி, உடல் உறுப்புகள் எல்லாத்தோட வளர்ச்சிக்கும் முக்கியமாக இந்த புரதச்சத்து தேவை. அதுக்கு பேர் தான் கொலாஜன். கொலாஜனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒண்ணு அந்த வலு கொடுக்கக்கூடியது, ஸ்ட்ரென்த், எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே வலு கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது பிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இது ரெண்டுமே கொடுக்கறது தான் கொலாஜன். நம்ம உடம்புல இந்த கொலாஜன் உற்பத்தி ஆனால் கூட வயது ஏற ஏற இந்த கொலாஜனோட உற்பத்தி நம்ம உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். அதனாலுமே என்ன ஆகுது, அந்த ஸ்டிஃப்னஸ், எலும்புகளுக்கு அந்த இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் குறையுது, மசில் வீக்னஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல இந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். குனிஞ்சு நிமிர்ந்தாலே ஃபுல்லா அங்கங்க வலி ஏற்படும். வெஸ்டிஜ் கொலாஜன் இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா இது ஒரு பெப்டைட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். ஏன் இந்த பெப்டைட் ஃபார்ம்னா, இது எடுக்கும்போது இன்ஸ்டன்டா எல்லா அந்த கார்ட்லேஜ் குருத்தெலும்பு மேல போயிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இது கொடுக்கும். ரெண்டாவது இதுல ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லும், ரோஜா பூவோட மொக்கு, அதுக்கு பேர் தான் ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட். இந்த ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுனால இதுவுமே அந்த பிளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தும். மூன்றாவது விட்டமின் சி இதுல இருக்கு. விட்டமின் சி அந்த கொலாஜனோட உற்பத்தியை இயற்கையாக நம்ம உடம்புக்குள்ள அதிகப்படுத்தக்கூடியது. கொலாஜன் இந்த பவுடர் ஒரு பாக்கெட்டை ஒரு 100 ml தண்ணியில, சாதா தண்ணியில கலந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி எப்படி வேணாலும் எடுத்துட்டு வரலாம். கொலாஜன் எடுக்கிறதுனால திசுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும், ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியது, வலி வீக்கத்தை குறைக்கும், அந்த ஸ்டிஃப்னஸை குறைச்சு நல்ல மூவ்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடியது. தசைகள், மசில் ஸ்ட்ரென்த்தா இருக்கணுமா, அப்போ அவங்களுக்கு பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு கொலாஜன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது கொலாஜன். கால்சியத்தோட தேவை நம்ம உடம்புல நிறைய காரணங்களுக்காக அவசியம். பொதுவாக கால்சியம் இருந்துச்சுன்னா எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா கால்சியம் போதிய அளவுல கிடைச்சிச்சுன்னா இதயமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹார்ட் மசில்ங்கிறது என்ன, அது ஒரு மிஷின் மாதிரி தான், ஒரு பம்பிங் மோட்டார். ஸோ ஹார்ட் மசில் கரெக்டா துடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கணும், கால்சியம் வேணும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுனாலே உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்க முடியும். கால்சியம் போதிய அளவுல கிடைச்சிச்சுன்னா உடல் எடை ஏறாமல் தடுக்கலாம். நம்ம பாடியோட பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது கால்சியம். பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். ஸோ கால்சியத்துக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு தேவை, ஒரு அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. சின்ன வயசுல 1300 வரைக்கும் தேவைப்படும், வயதான காலத்துல 1200 வரைக்கும் தேவைப்படும். பட் 1000 மில்லிகிராம் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். வெஸ்டீஜ் கால்சியத்துல என்ன இருக்குன்னா விட்டமின் D3 என்ரிச் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் விட்டமின் D3 தேவைன்னா, கால்சியம் அந்த ஊடுருவி நம்ம எலும்புகளுக்கு போகணும் அப்படின்னா விட்டமின் டி வந்து தேவை. இந்த விட்டமின் டி இயற்கை எங்கேருந்து கிடைக்கும், நம்ம சருமத்துல சூரிய ஒளி படும்போது இந்த விட்டமின் டி கிடைக்கும். அதுவும் இளம் காலை வெயில் நம்ம உடம்புல படும்போது இந்த கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் இன்னும் நல்லா இருக்கும். பட் சின்ஸ் பெரும்பாலும் நம்ம காலை பொழுதுல நம்ம உடம்புல அந்த வெயில் படுறது இல்லை அப்படிங்கிறதுனால விட்டமின் D3 என்ரிச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மளுடைய கால்சியம் டேப்லெட் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது 200 மில்லிகிராம் எலிமெண்டல் கால்சியம். அதனால ஒரு நாளைக்கு 4 டேப்லெட் வரைக்கும் கூட கால்சியம் எடுத்துக்கலாம். கால்சியம் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். 3ல இருந்து 4 டேப்லெட் வரைக்கும் மீதி நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்தும் நமக்கு கால்சியம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த 5 தூண்கள் உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். 70% மக்கள் நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லைன்னு யார் சொல்றாங்களோ அவங்க முதல்ல எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இது வரைக்குமே நம்ம பார்த்திருக்கோம். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக 12 வயசுக்கு மேலதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். கிரில் ஆயில் கொடுக்கலாம், ஸ்பைருலினா கொடுக்கலாம், கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம், அதே போல கேனோடர்மா கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 6 வயசுல இருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் வயிற்றுல தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல் எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது மெடிசன் இல்லை, இது வந்து ஊட்டச்சத்து, உப உணவு, துணை உணவு. வெறும் வயிற்றுலையும் எடுக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் எடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி தாராளமாக எடுக்கலாம். வெறும் வயிற்றுல எடுக்கும்போது ரொம்ப 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 நல்லது. சாப்பிட்ட பிறகு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல எடுத்தாலும் சரி, இல்லை சாப்பிட்ட பிறகு எடுத்தாலும் சரி, ஒரு மணி நேரம் கேப் கொடுக்கணும், அவ்வளவுதான். பொதுவாக எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே ஒரு 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா, ஒன்னா கூட சேர்ந்து எடுக்கலாம். 2 காம்பினேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணும். அயன் ஃபோலிக்கும் கால்சியத்தையும் எடுக்கும் பொழுது 3ல இருந்து 4 மணி நேரம் கேப் இடணும்.
ஸ்பைருலினாவும் கால்சியமும் எடுக்கும்போது அதே போல ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் கேப் விட்டுட்டு எடுங்க. பெஸ்ட் திங். ஏன்னா அயன் பொறுத்த வரைக்கும் அயன் வந்து ஒரு ஹெவி மெட்டல். ஜென்ரலா அயன் பகல்ல எடுக்கும்போது என்ன ஆகுனா அப்படியே வயிறு ஒரு மாதிரி ஃபுல்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட் திங் நைட் வந்து அயன் எடுத்துக்கலாம், பகல் பொழுதுல கால்சியம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நோய் வராமல் தடுக்கிறதுக்கே நமக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். அப்போ நோய் வந்த பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ். ஆயுஷ் சாந்தி அப்படிங்கிறது ஆயுர்வேத முறைப்படி உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஏன்னா ஆயுர்வேதா சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நேரடியாக அந்த நோயை போய் குணப்படுத்த முடியாது. இந்த ரூட் காஸ். இந்த ரூட் காஸ் அப்படிங்கிறது என்ன? எதனால அது உருவாச்சு? அப்போ உடல், மனம், ஆன்மா இது மூன்றும் என்னைக்கு சமநிலைப்படுதோ அன்னைக்கு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாரம்பரிய மிக்க ஒரு மருத்துவ முறை அதுதான் இந்த ஆயுர்வேதா. இதுல ஒரு 8 ப்ராடக்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த 8 ப்ராடக்ட் நான் ரொம்ப டீட்டெயில்டா போறது இல்லை. ஏன்னா டயபெட்டிஸ்னா என்ன, அதில் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத ஏற்கனவே நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு முதல் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குளுக்கோ ஹெல்த் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குளுக்கோ ஹெல்த். குளுக்கோ ஹெல்த் கூட சேர்த்து நீம் கொடுக்கலாம், நோனி கொடுக்கலாம், ஆம்லா கொடுக்கலாம், வேற எந்த ப்ராடக்ட் வேணாலும் கொடுக்கலாம். குளுக்கோ ஹெல்த் சர்க்கரையோட அளவை பொறுத்து நம்ம எடுக்கும். பொதுவாக 150, 200 அந்த ரேஞ்சில் சுகர் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு 1, 3 வேலைக்கும் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். 200, 300 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலைக்கு 2, ஒரு நாளைக்கு 6. 400, 500 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு 3, ஒரு நாளைக்கு 9 கேப்சூல். சுகர் ஏற ஏற கேப்சூல் இன்க்ரீஸ் பண்ணும், சுகர் குறைய குறைய கேப்சூல்ஸ் நம்ம குறைச்சிட்டும் வரலாம். ஸோ குளுக்கோ ஹெல்த்ல முக்கியமா என்ன இருக்குன்னா இதுல லவங்கம் இருக்கு, அதே போல மஞ்சள். இது ரெண்டுத்துக்குமே சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ப்ரோகாட் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக ஆயுஷ் சாந்தியோட ப்ரோகாட். இதுலயுமே முக்கியமா அஸ்வகந்தா, பூண்டு இது ரெண்டும் முக்கிய இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. ஸோ உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்க ப்ரோகாட். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருக்கா யாருக்காவது ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம பயன்படுத்த வேண்டியது ப்ரோகாட். ஸோ ப்ரோகாட் கூட ஃபிளாக்ஸோ, கோ என்சைமோ, கோகோனட் ஆயிலோ, இல்லை அலோவேராவோ, கேனோடரமாவோ, குர்குமினோ எந்த ப்ராடக்ட் வேணாலும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது டாக்ஸ் கிளீன். உடம்புல இருந்து நச்சு பொருள்களை வெளியேற்றதுக்காக. ஸோ சில பேர் யோசிக்கலாம், ஏற்கனவே நம்ம வந்து டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல கேனோடர்மா, குர்குமின் இதெல்லாம் பார்த்தோமே, திரும்ப டாக்ஸ் கிளீன் எதற்காக அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம உடம்புல 2 முக்கியமான உறுப்புகள், ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். இது ரெண்டும் தான் நச்சு பொருள்கள், கழிவுகள் உடம்புல இருந்து வெளியில தள்ளக்கூடியது. இந்த 2 உறுப்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம டாக்ஸ் கிளீன் கொடுக்கணும். டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஸோ டாக்ஸ் கிளீன்லயுமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வேம்பு இருக்கு, 2வது மஞ்சள் இருக்கு, ஸ்வர்ணபத்திரி இருக்கு, அதே போல திரிஃபலா. திரிஃபலாங்கிறது இந்த கடுக்கா, தாண்டிரிக்கா அப்படிங்கிற ஒரு 3 காய்களோட காம்பினேஷன் தான் இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்றோம். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருந்து திரும்ப புதுசாக உற்பத்தி ஆகும். அதே போல சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இந்த செல்கள் ரொம்ப வேகமாக பாதிப்படையும். இதை தடுக்கிறது தான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். அந்த ரெஜுவனேஷன், புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து தேவைப்படக்கூடியதான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அதுல இருக்கிறதே வந்து முக்கியமாக நெல்லிக்காய், திராட்சைப்பழ விதைகள், கிரீன் டீல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி கேரட்ல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். இது வைட்டலைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். குளுக்கோ ஹெல்த் அண்ட் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வரணும். அடுத்ததா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று சிறுநீரகத்துல கட்டிகள் இருக்கலாம், சிறுநீரகத்துல கல் உருவாகலாம், 3வது சிறுநீர் தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல கிட்னி ஹெல்த் கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டயாலிசிஸ் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஹெல்த்ல இருந்து எந்த ப்ராடக்ட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கல்லீரல்ல கொழுப்பு தங்கலாம், அதே போல கல்லீரல்ல ஒரு கரை மாதிரி ஏற்படலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டியது கல்லீரல் பாதுகாப்புக்காக லிவர் ஹெல்த். லிவர் ஹெல்த் இது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும்.
அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா இப்போ அதிகமாக இருக்கக்கூடியது இந்த நுரையீரல் பாதிப்பு கொரோனானால. இதுலயுமே என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, துளசி, இஞ்சி, மஞ்சள், மிளகு எல்லாம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியது ரெஸ்போ கேர். ரெஸ்போ கேர் நுரையீரல் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்னு அப்பர் ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் சளி பிடிக்கிறது, மூக்கிலேருந்து தனித்தனியா ஒழுகக்கூடியது, தொண்டை கட்டுறது, இதெல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்லுவோம். பட் மெயினா என்னன்னா லங்ஸ். ஸோ லங்ஸ்ல ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்? அலர்ஜி இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம், வீசிங் இருக்கலாம், நிமோனியா இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஏற்படலாம். ஸோ அதை தடுக்கக்கூடியது ரெஸ்போ கேர். ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஆண்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட், அதுதான் இந்த ப்ராஸ்டேட் கேர். ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக நம்முடைய சிறுநீர் பை, யூரினரி பிளாடர் கீழேயுமே இந்த சிறுநீர் போகக்கூடிய குழாய், யுரித்ரா, இதற்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ப்ராஸ்டேட். இந்த படத்துல இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடியது நம்ம பார்க்கலாம். இதுதான் சிறுநீர் பை, பிளாடர். இது வந்து யுரித்ரா. இதுக்கு கீழே, இந்த பிளாடருக்கு கீழேயும் இந்த யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ப்ராஸ்டேட். ப்ராஸ்டேட்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த ப்ராஸ்டேட் வந்து தேவை. விரைகள்ல உருவாகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விந்து அணுக்கள் தான். செல்ஸ் வந்து நம்மளோட டெஸ்டிக்கல்ல, விரைகள்ல உருவாகும். ஆனா அது லிக்விட் ஃபார்ம்ல மாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ப்ராஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய திரவம். இந்த திரவம் விந்தணுவோட சேர்ந்து தான் திரவ வடிவத்துல அது மாறுது. ஸோ விந்தணுக்களோட உற்பத்தி விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடியதான் இந்த ப்ராஸ்டேட். இந்த ப்ராஸ்டேட்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இதுதான் சிறுநீர் பை. சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடியதான் இந்த சிறுநீர் குழாய், யுரித்ரா. இந்த பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு, இல்ல உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகும், பெருசாகும். இந்த ப்ராஸ்டேட் பெருசாகும் போது என்ன ஆகுது? நடுவில் இருக்கக்கூடிய சிறுநீர் போகக்கூடிய அந்த குழாய், இதை போட்டு அழுத்தும், அப்படியே ஸ்குவீஸ் பண்ணும். இதை அழுத்துறதுனால என்ன ப்ராப்ளம்னா, யூரின் போக முடியாது. பொதுவா 50 வயதுக்கு மேல இல்ல 60 வயதுக்கு மேல ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய ப்ராப்ளம். பெண்களுக்கு ப்ராஸ்டேட் இல்லையா அப்படின்னா பெண்களுக்கும் இருக்கு. பட் ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த யுரித்ராங்கிறது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால இந்த ப்ராஸ்டேட்னால ஒரு பெரிய பாதிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படாது. பெரும்பாலும் ஆண்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு இந்த என்லார்ஜ் ப்ராஸ்டேட். ஸோ இந்த ப்ராஸ்டேட்ல 3 விதமான ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, ப்ராஸ்டேட் வந்து பெருசாகிறதுனால அந்த சிறுநீர் போகக்கூடிய அந்த குழாய், அந்த பாதையை வந்து போட்டு அழுத்தி க்ளோஸ் பண்ணிடும். 2வது, இன்ஃப்ளமேஷன், வீக்கம். ப்ராஸ்டேட்ல வீக்கம் ஏற்படுறதுனாலுமே அழுத்திடும். 3வது என்னன்னா கேன்சர். இந்த 3 விதமான பாதிப்புகள் ப்ராஸ்டேட்ல ஏற்படக்கூடியது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெஸ்டான ஒரு காம்பினேஷன்ல வெஸ்டீஜ்ல நம்ம லான்ச் பண்ணது இந்த ப்ராஸ்டேட் கேர். இதுல புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனார், ஷிலாஜித்து, கோக்ஷுரா, அபராஜிதா, சுபாரி, இத்தனை விதமான முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இது இருக்கக்கூடியதான் நம்மளுடைய ஆயுஷ் சாந்தியோட ப்ராஸ்டேட் கேர். ஸோ ப்ராஸ்டேட் கேர் 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் எடுக்கிறதுனால அந்த யூரின் நார்மல் ஃப்ளோ வரும். ஏன்னா ப்ராஸ்டேட் பாதிப்பு இருக்கும்போது என்ன ஆகும்? சில பேருக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீயா போக முடியாது. சில பேருக்கு யூரின் வந்து ஸ்டார்டே ஆகாது. யூரின் போகணும் போல இருக்கும், ஆனா அது வரவே வராது, அப்படியே போட்டு அடைச்சிக்கும். அதே மாதிரி அர்ஜென்சி, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வெளியெல்லாம் டிராவல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க, ஏன்னா யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. இந்த ஃபோர்ஸ், யூரின் போகும்போது இந்த ஃபோர்ஸ் வராது, அப்படியே சொட்டு சொட்டா வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த யூரின் வந்து கம்ப்ளீட்டா பிளாடர் வந்து காலியான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ப்ராஸ்டேட் கேர் எடுக்கிறதுனால நார்மல் யூரின் ஃப்ளோ வந்து இருக்கும். அந்த ப்ராஸ்டேட்டோட சைஸ் பெருசாகாம அது நார்மலா மெயின்டைன் ஆகக்கூடியது. மேலும் ப்ராஸ்டேட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. ப்ராஸ்டேட் கிளாண்ட் இந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காகவும் கொடுக்கலாம். அதே போல இதுல வந்து அந்த கோக்ஷுரா, அபராஜிதா, பாக்கு, கொட்டைப்பாக்கு தான் வந்து கட்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சுபாரி. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால என்ன ஆகும்? பொதுவாக ஆண்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேர் கொடுக்கலாம். விந்தணு குறைபாடுகள் இருக்கு, விந்தணு உற்பத்தியில பிரச்சனை இருக்குனாலும் அவங்களுக்கும் ப்ராஸ்டேட் கேர் கொடுக்கறதுனால செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும்.
ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஆயுஷ் சாந்தியோட 8 ப்ராடக்ட் இது எல்லாமே சராசரியா 18 வயசுக்கு மேலதான் கொடுக்கும். மோஸ்ட்லி சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, இல்ல வந்து சிறுநீரக ப்ராப்ளம், இல்ல ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் எல்லாமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ ஆயுஷ் சாந்தியை பொறுத்த வரைக்குமே அந்த ஏஜுக்கு மேலதான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ரொம்ப ரேரா தான் சின்ன வயசு அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அப்படி 18 வயசுக்கு மேலதான் நம்ம ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணணும். சப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா எடுக்கலாம். பட் ஆயுஷ் சாந்தி பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். ரைட். இப்ப என்டையர் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். இப்ப சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், அந்த 5 தூண்கள் அதுதான் பேசிக். இந்த 5 தூண்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். முதல் தூண் அப்படிங்கிறது என்ன? நச்சுத்தன்மை நீக்கம். இரண்டாவது தூண் ஊட்டச்சத்துக்கள். மூன்றாவது தூண் சமச்சீர் நிலை ஆர் பேலன்ஸ், அதாவது பாடி ஃபிட்னஸ். நாலாவது உறுப்புகள், ஆர்கன் சிஸ்டம். உடம்புல இருக்கிற பல ஆர்கன்ஸ் வந்து ஹெல்த்தியா ஒர்க் ஆகணும். ஸோ அந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அஞ்சாவது தூண் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல அந்த ஆர்கன்ஸ் வேலை செய்ய தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இந்த 5 தூண்கள் தான் முக்கியம். இந்த 5 தூண்கள் ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும். இதுதான் ஃபார்முலா 5. ஸோ ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இது எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஒரு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு குளுக்கோ ஹெல்த், கேனோடர்மா, சீபக்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் இதை வந்து நான் டீட்டெயில்டா அடுத்த சப்ஜெக்ட்ல நான் கொண்டு போகிறேன். இப்போ ஜென்ரலா உங்களோட ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு பேக், ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃபைனலா இன்னும் 2 சந்தேகங்களுக்கான பதில்கள் நான் கொடுக்குறேன். 1, சப்ளிமெண்ட் எத்தனை நாள் எடுக்கணும், இதான் பொதுவா நிறைய பேர் கேட்கிற கேள்வி. 2வது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா. சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதை தாண்டணும். இந்த 4 ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன? முதல் ஸ்டேஜ் வந்து டீடாக்ஸ், முதல் ஸ்டேஜ்ங்கிறது ஸ்கேன். ஏன்னா நம்ம உடம்புல அந்த நோய் எங்க இருக்கு, எவ்வளவு தீவிரமா இருக்கு அப்படின்னு தெரியும்னா டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்றாரு, ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுத்து வாங்கன்னு சொல்றாங்க. அதே போல நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கும்போது நம்ம பாடி கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணும். இதற்கு சராசரியா 3 மாத காலம் டைம் எடுக்கும். 2வது, நச்சுத்தன்மை நீக்கம். செல்ஸ்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் இது உடம்பு விட்டு வெளியில வரணும். எப்படிலாம் கழிவுகள் உடம்புல இருந்து வெளியில வரும்? யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்த, மலச்சிக்கல் எப்படி வேணாலும் வெளில வரலாம். இந்த 2வது ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். 3வது ஸ்டேஜுங்கிறது என்ன? இப்போ உடம்பு செல்கள்ல இருந்து நச்சு பொருட்கள் வெளியே போயிடுச்சு. இப்ப செல்களுக்கு தேவைப்படக்கூடியது ஊட்டச்சத்துக்கள். 3வது ஸ்டேஜ் இந்த ஊட்டச்சத்துக்கள் சப்ளை ஆக ஆரம்பிக்கும். இதற்கும் சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ் வந்து ரீஜெனரேஷன் ஆர் ரெஜுவனேஷன், புதுப்பித்தல், மறுவாழ்வு, புனரமைப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே உடம்புல இருந்த கெட்டு போன, செத்து போன செல்கள் இது எல்லாமே புதுப்பித்து இப்ப ஆரோக்கியமான செல்களாக மாற ஆரம்பிக்கும். 4வது ஸ்டேஜ் முடிவடையும் போது இன்னொரு 6 மாத காலம் டைம் எடுக்கும். ஸோ எல்லாமே டோட்டல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மாசம் எடுக்கும். இது முன்ன பின்ன ஆகலாம். அப்போ இன்னொரு 3 மாதங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 24 மாதங்கள் டோட்டலா டைம் எடுக்கும். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது 1 மாசத்துலயே, 2 மாசத்துலயே, 3 மாசத்துலயே நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். பட் அந்த ரிசல்ட்ங்கிறது ஒரு டெம்பரரி ரிசல்ட். அப்ப பெர்மனண்டா அந்த ரிசல்ட் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா 2 வருஷம் விடாம தொடர்ந்து எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். இது யாருக்கு நான் சொல்றேன்னா, உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, அவங்க இந்த 2 வருஷம் விடாம தொடர்ந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட், இந்த 5 தூண்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 தூண்கள் கேட்டார் போல ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விடாம 2 வருஷம் எடுத்துருவாங்க. அப்ப நோயே இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எடுக்கும். இதான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய காலகட்டம். 2வது, சைடு எஃபெக்ட்ஸ். பொதுவாக சைடு எஃபெக்ட்ஸே வராது அப்படின்னு நம்ம கேரண்டி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜெனரலா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கா, எத்தனை வருஷமா இருக்கு, டாக்டர்கிட்ட போனாங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா, என்ன மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றதே இல்லை. ஸோ மேலோட்டமா அதை மட்டும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்றோம். மேபி அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒத்துக்கலாம், ஒத்துக்காமே போகலாம். அதனால ஏதாவது சம் ரியாக்ஷன்ஸ் வந்து பாடி காமிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் கேஸ். நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ப்ராடக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாதிப்புகள் வர வாய்ப்பு இல்லை.
இரண்டாவது சைடு எஃபெக்ட்ஸ்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த இரண்டாவது தூண் நச்சுத்தன்மை நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஸ்ல இருந்து நச்சு பொருள்கள் வெளியேறும். எப்படி வெளியேறும்? நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அந்த இரண்டாவது தூணுக்கான வேலை நடக்க ஆரம்பிக்கும் போது யூரின்லயோ மோஷன்லயோ வேர்வையிலயோ சளி இருமல் வாந்தி பேர் ஏதோ ஒரு வழியில தான் அந்த நச்சு பொருள்கள் வெளியில போகும். அப்ப சில பேருக்கு யூரின் வந்து கலர் மாறலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஏற்படலாம், சில பேருக்கு கண்ணு ரெட்டா மாறலாம், சில பேருக்கு வந்து வறட்டு இருமல் மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு வந்து தும்மல் கண்டினியூஸா வர ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு ஸ்கின்ல அங்கங்க சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் உடம்புக்குள்ள தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அப்ப சப்ளிமெண்ட்ஸ் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த கெட்ட விஷயங்கள் உடம்பை விட்டு வெளியில வரணும். இதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம பாடியோட ரியாக்ஷன், நம்ம பாடியோட ரிஃப்ளெக்ஷன். இது சப்ளிமெண்ட்னால வரதில்லை, சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால நம்ம உடல் இந்த முன்னேற்றம் அடையுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட்ஸ் சொல்றோம். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் நல்லதா கெட்டதாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இன்கேஸ் யாராவது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, என்னால முடியல, இது எடுத்து தான் இப்படி ஆயிடுச்சு அதை சொல்றாங்களா, ஒரு 3 days 4 days மேக்ஸிமம் நிறுத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இல்லையா டோஸ் வந்து ஸ்லோவா ஆரம்பிக்கும். முதல் வாரம் ஒரு கேப்சூல், ரெண்டாவது வாரம் 2 கேப்சூல், இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு கேப்சூல்னு சொல்லி மேக்ஸிமம் 2 3 எப்படி எடுக்கிறீங்களோ அது கேட்டார் போல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த சப்ளிமெண்ட்ஸை பற்றின எல்லா டவுட்ஸுமே இப்போ நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். வெஸ்டீஜ் முக்கியமா ஹெல்த் கேர் கம்பெனி. ஏன்னா நாளைக்கு இந்த டைரக்ட் செல்லிங்ல எந்த கம்பெனிஸ்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் கேர் எந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுதோ அது மட்டும் தான் நிற்க முடியும். நீங்க எத்தனையோ கான்செப்ட் வரலாம், பைனரி, ட்ரைனரி, மணி செயின், சிட் ஃபண்டு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கான்செப்ட்லாம் வரலாம். பட் ஹெல்த் கேர் மட்டும்தான் நிலையான இண்டஸ்ட்ரி. இந்த விட்டமின்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசன், இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் சர்ஜரி, ஃபிட்னஸ் கிளப், ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ், ஆன்டி ஏஜிங், இந்த மாதிரி ஒரு 9 கேட்டகரி ப்ராடக்ட்ஸ். இதுதான் நாளைக்கு உலகத்தை ஆளக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இந்த 9 கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்ல வெஸ்டீஜ்ல ஏற்கனவே 6 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அதனாலதான் வெஸ்டீஜ் இப்போ அடுத்த மாதம் நம்ம 17 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறோம். ஸோ இந்த 16 ஆண்டுகள் போதே நம்ம இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நம்பர் 1 அப்படின்னு வந்துட்டோம். ஸோ உலக அளவுல பார்க்கும்போதும் இருக்கக்கூடிய ஒரே இந்திய நிறுவனம் வெஸ்டீஜ் மட்டும்தான். தயவு செஞ்சு ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்காக வருத்தப்படாதீங்க, பிவி குறைஞ்சிச்சுன்னு சோகமா இருக்காதீங்க. ஏன்னா நம்ம கம்பெனி வந்து ஹெல்த் கேர் கம்பெனி. ஹெல்த் கேர்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். ரைட், நம்ம இப்போ அடுத்த பார்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கணும். ரைட், சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு விடாம தொடர்ந்து செய்யறதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி. அதே போல கீழ் இறங்காம அடுத்தடுத்து மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறது. அதான் நம்ம வருமானத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, அடுத்தடுத்த நிலைகளை மேல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறது. ரெண்டுத்துக்குமே பேரு கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா எத்தனை பேர் செய்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கன்சிஸ்டன்சி ஆஃபர் இது ஒன்றுனால மட்டுமே நம்ம வாழ்க்கையை டோட்டலா மாற்ற முடியுங்கிறது தான் இது நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு எப்படி இதை பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ இன்னைக்கு வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஆரம்பிச்சு அம்பாசிடர் வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த 7 ஸ்டெப்ஸ். நிறைய ட்ரைனிங்ஸ்ல இந்த விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. விஎல்சில வந்து அட்டன் பண்ணும்போது பிரவீன் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. நான் ரொம்ப டீட்டெயிலாக இதை பத்தி நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், இதுல வந்து ஒரு பல பரிமாணங்கள் இருக்கு. பரிமாணங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு கன்சியூமர், ஒரு வாடிக்கையாளர். ஸோ வெஸ்டீஜுக்குள்ள ஒன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம ஒரு வாடிக்கையாளர். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதல்ல பயன்படுத்தணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 350 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பிராங்கா யோசிச்சு பாருங்க, எத்தனை ப்ராடக்ட் உண்மையில நம்ம பயன்படுத்தி. சரி, அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து லைன் எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கும். சப்ளிமெண்ட்ஸ்லயே மொத்தம் ஒரு 45 சப்ளிமெண்ட் இருக்குன்னு எத்தனை சப்ளிமெண்ட் உண்மையில நம்ம பயன்படுத்திருக்கோங்கிறது யோசிப்பாரு. ஸோ ஒரு கன்சியூமரா முதல்ல நம்ம வரணும். ஒரு கன்சியூமர்ல இருந்து அடுத்தது நம்ம போகக்கூடிய கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர்.
ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் ஏன் அவசியம்? பிகாஸ் நம்ம பொருளை பயன்படுத்தும் போது நமக்கு நம்பிக்கை கிடைச்சதுனா தான் மத்தவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும். அப்பதான் உண்மையா நம்மளால பேச முடியும். அதனால வெஸ்டீஜ் நம்ம சிஎன்டிலே ஒன்று சொல்றோம், ப்ராப்பர் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஏதோ மாத்தி மாத்தி சொல்றது உண்மையை தான் நம்ம கரெக்டா அந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம். அப்போ அந்த ஷேரிங் எப்ப நடக்கும்னா நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரா இருந்தா தான் நடக்கும். அப்ப பொருளை நம்ம முதல்ல பயன்படுத்தினா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரா இருந்தா தான் அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராகவே மாற முடியும். ஐடி போட்டவொடனே எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டரா மாறது இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றதே எந்த இடத்துலனா இந்த லிஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு லீடர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி லிஸ்ட் பண்ணணும் எல்லாமே. ஸோ அந்த லிஸ்டிங் பண்றோம், இன்விடேஷன் கொடுக்கணும், மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கணும். அடுத்ததான் முக்கியமா டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்ல ஒரே ஒரு கான்செப்ட் நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நபர் 100% உழைப்ப போட்டா ரிசல்ட் என்ன? 100 பேர் 1% உழைப்ப போட்டா ரிசல்ட் என்ன? ரெண்டுத்துல எது ரிசல்ட் அதிகமா வரும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு நபர் 100% உழைப்ப போட்டாதான் ரிசல்ட் வரும் அப்படின்னு. சரி, ஒரு நபர் 100% உழைப்ப போட்டாதான் முழுமையை அடையும் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எத்தனை வருஷம் உழைக்க முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் முதல் வருஷம் 100% உழைப்பு, 2வது வருஷம் 100% உழைப்பு, 3வது வருஷம் 100% உழைப்பு, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெறுப்பு வந்துடும், ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடுவாங்க. நான் மட்டுமே உழைக்கிறேன், நான் மட்டுமே எஃபர்ட் போடுறேன், நான் மட்டுமே இவ்வளோத்தையும் கவனிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல முன்னேற்றம்ங்கிறது இருக்காது. ஆரம்பத்துல வேணா பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி தெரியும். ஆனா ஸ்பீடு போக போக என்ன ஆயிடும், அப்படியே ஸ்லோ ஆயிடும். அதை யோசிச்சு பாருங்க. 100 பேரு 1% ஒர்க் பண்ணாங்கன்னா ஒண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல டயர்ட் ஆக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களுக்கு வெறுப்பு வராது. 3வது, இன்னும் அதிக ஆண்டுகள் அவங்களால உழைக்க முடியும். ஏன்னா அந்த எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ள இருக்கும். இப்போ ஒரு 40-50 வயசுல இப்போ ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது மீதி இருக்கக்கூடியது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மேக்ஸிமம் அவங்களால இறங்கி செய்ய முடியும். அதே ஒரு 20 வயசுல இருக்கிறவங்களுக்கு அதே நம்ம உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, வெஸ்டீஜ் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால இன்னும் 20 வருஷம் சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, 100 பேர் இந்த பிசினஸ் எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ். ஏன் டீம் ஒர்க் அவசியம்னா இதனாலதான். டீம் ஒர்க்ங்கிறது என்ன, ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 100 பேரு 1% உழைப்பு போடும் போது ஒருத்தர் 5 வருஷம் ஒர்க் பண்ண முடியுங்கிறது இருக்கா? இன்னைக்கு சர்வசாதாரணமா 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்ய முடியும். அந்த 10 வருஷம் 15 வருஷங்கிறது அவர் என்ன பண்ண போறாரு, 1% வேலை தான் செய்ய போறாரு, 100% வேலை செய்ய போறது இல்ல. அதனால இதை வந்து பல்கி பெருகும் வியாபாரம் சொல்றோம். பல்கி பெருகும் வியாபாரம் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஆனா நிறைய பேர் நினைக்கிறது என்ன, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆள் பிடிக்கிற வியாபாரம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, நம்ம புரிய வைக்கல. இந்த டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒவ்வொருத்தரும் 1% எஃபோர்ட் போட்டா போறோம். 4 + 4 எவ்வளவுங்க, 8. அதே 4 to the power of 4, 4 to the power of 4 எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். 4 × 4 × 4 × 4. அப்ப என்ன ஆயிடுச்சு, 4 + 4ன்னா 8 தான். அதே 4 × 4 × 4 × 4 × 4 அப்படின்னு போட்டு 256. நம்ம கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ வளர்ச்சி இருக்கும். அதுதான் பிரஸ்டீஜ் வியாபாரம். அடுத்தது நம்ம ஃபாலோ அப் அண்ட் ஃபாலோ த்ரூ. நம்ம அப்ளைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், அது மாதிரி நம்ம டீமோட அதை ஷேர் பண்ணணும். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் இதுதான் எல்லாருமே ஆரம்பிக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். இன்னைக்கு டாப் லெவல்ல இன்னைக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய மிஸ்டர் சித்தார்த் சிங் அவர் வரைக்குமே இன்னைக்கு பண்ணக்கூடியது. ஆரம்பத்துல இது பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா இது போக போக இது பழகிடும். அப்ப நம்மளால ஈஸியா இதை வந்து கைவந்த கலைமை நம்மளால செய்ய முடியும். ரைட், கன்சிஸ்டன்சி ஆஃபர் இது பழைய போஸ்டர்ஸ், இந்த போஸ்டரை விட்டுருங்க. பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஒரு மாதமும் பிசினஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள மல்டிபிள் இன்வாய்ஸ்ல கூட 100 PV நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 4 மாதங்கள் தொடர்ந்து நம்ம 100 PV பண்ணும்பொழுது 5வது மாதம் 2500க்கான ப்ராடக்ட் வவுச்சர், லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ்னா கூட அதுலயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180 ப்ராடக்ட் மேல இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், பிப்ரவரி மாசம் இந்த ஒரு சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா கம்பெனி ரைஸ் பிராண்ட் ஆயில், டீ, சோப்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க. அண்ட் வவுச்சர் என்கேஷ்மெண்ட்ல சில பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க,
2 ரைஸ் பிரான் ஆயில், 20 சோப்பு, ஒரு 10 டீ வரைக்குமே இப்போ கம்பெனி அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பிரைட் ஆனதை பார்க்க முடிஞ்சது. எஸ், கன்சிஸ்டன்சி ஆஃபர் உண்மையிலே என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சராசரியா ஒரு 100 பிவி அப்படிங்கும்போது 3000 இருந்து 3500 ரூபாய் நம்ம செலவாகும். எதுக்காக இங்க இன்வெஸ்ட் பண்றோமா? நிச்சயமா இல்லை. நம்ம வீட்டுக்கு வேண்டிய பொருளை நம்ம வாங்குறோம். அப்போ ஒரு 3000 ரூபாய் ஆவரேஜ் ஒரு ஒரு ஹோல் நம்பரா வச்சுங்க, 3000 வச்சுங்களேன். 3000 ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3500. கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் ரீபர்ச்சேஸ் ஆஃபர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 300 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீட்டைல் மார்ஜின் ஒரு 500, இதுல ஒரு 300 அண்ட் போனஸ் வந்து 5லேருந்து 11% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா 200 முதல் மாசம் அப்படின்னு பார்க்கும்போது 200. இப்போ 4 மாசத்துக்கு தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்? 5வது மாதம் ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் நமக்கு கிடைக்குதுங்களா? 2500 வவுச்சர் கிடைக்குது. அதோட மதிப்பு 3000 வச்சுக்கோங்க. மாசம் ரீட்டைல் ப்ராஃபிட்ல ஒரு 2000 கிடைக்கும். ஆஃபர் ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல ஒரு 1200. போனஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 800. 800ங்கிறது ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இது மேல இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000. அப்ப 4 மாதம் நம்ம செலவு பண்ணது எவ்வளவுன்னா 12000. 12000மே நம்ம யாருக்காக செலவு பண்ணும்? வெஸ்டீஜுக்காக செலவு பண்ணணும்? நிச்சயமா இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கணும், அவ்வளவுதான். அப்ப 4 மாதங்கள் 12000 ரூபாய் செலவு பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 7000 மதிப்பு. என்னாச்சு? கிட்டத்தட்ட 58% லாபம் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, கன்சர்வேட்டிவ் மார்க்கெட்னா இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல அண்ணாச்சி கடை இருக்கட்டும், மளிகை கடை இருக்கட்டும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டும், ஹைப்பர் மார்க்கெட் இருக்கட்டும், இத்தனை வருஷமும் அங்கதான் போய் பொருள் வாங்குறீங்க, ஏதாவது கிடைச்சுதான்னு யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனா வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் கிடைக்கும், அந்த கம்பெனிக்காரன் வருஷம் விலையை ஏற்றிருப்பான். அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் திரும்ப அங்க வாங்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த 3000 இல்ல 3500 ரூபாய் நம்ம என்னமோ தனியா வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ நம்ம முதல்ல ஒரு கன்சியூமரா தான் மாறணும். நம்ம ஒரு கன்சியூமரா மாற ஆரம்பிச்சோம்னா இந்த 3500 ரூபாய் எனக்கு மாசம் ஒரு செலவு அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அது நம்மளுடைய தேவைங்கிறது நம்ம யோசிக்கணும். 50% மேல நம்ம கிடைக்கக்கூடிய லாபம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் வெஸ்டேஜை பத்தி பேசினாலே வந்து ஐயோ நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது, என்னெல்லாம் போய் ஆள் பிடிக்க முடியாது, என்னெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது, அதனால நிறைய பேர் சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. நீங்க அப்ரோச் பண்ண விதம் கரெக்டானு யோசிச்சு பாரு. நீங்க எப்ப வெஸ்டீஜ் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, வெஸ்டீஜ் வந்து 2004 தூங்குது, 16 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்ப வெஸ்டீஜ் நம்பர் 1ல இருக்கு, சரி இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன அதனால? எல்லாருக்குமே ஒரு இடத்துல அந்த நோக்கம்ங்கிறதுனா அவங்களுக்கு என்ன லாபம் இதான் பார்ப்பாங்க. இது ஹியூமன் மென்டாலிட்டி, இதுல தப்பு கிடையாது. அப்ப அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை பத்தி பேசினா போறோம், வேற எதையுமே நீங்க சொல்ல வேணாம், வெஸ்டீஜை பத்தி பேச வேணாம். நான் ஒரு இடத்துல போய் பொருள் வாங்கிட்டு இருக்கேன், அந்த பொருள் வாங்குறதுனால எனக்கு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் லாபம் கிடைக்குது. நான் வாங்கக்கூடிய பொருள் 5வது மாதம் எனக்கு திரும்ப ஃப்ரீயாவே கிடைக்குது. இத பத்தி பேசினாலே போதும். ஒன்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க ஒரு கன்சியூமரா உள்ள வந்தாங்க, அப்புறம் அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் ஆயிட்டாங்களா, அதுக்கப்புறம் பிசினஸ நம்ம மூவ் பண்ணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மூவ் பண்ண வேண்டிய இடம் தான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. இப்பதான் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டராகவே நான் சொல்றேன். முதல்ல ஆரம்பிச்சது என்ன? கன்சியூமர், அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர், அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வரும்போது நீங்க பார்க்க வேண்டிய இடமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% தான். 5% இல்லைன்னு வச்சுங்க. 1லேருந்து 600 பிவிங்கிறது இல்லைன்னு வச்சுங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பிசினஸ் ஃபாஸ்டா வளரும். ஸோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%ங்கிறது என்ன? 282 பிவி முடிக்கணும். ஸோ ரவுண்ட் ஃபிகரா 300 பிவி இன்வெஸ்டர். நார்மலா என்ன ஆகணும்? 600 பிவி மேல போனீங்கன்னா தான் 8% நம்ம ரீச் ஆகும். பட் கம்பெனி நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஒரு 300 பிவி ஃபாஸ்டா ஒரே மாசத்துல நம்ம முடிக்கும் போது, அதாவது ஒரு 282 பிவி, ஸோ ரவுண்ட் ஃபிகரா 300 பிவி ஒரே மாசத்துல நம்ம முடிக்கும் போது 750 ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் நமக்கு கிடைக்கும்.
யோசிச்சு பாருங்க, இந்த 300 பிவிங்கிறது நீங்க மட்டும் பண்ணா போதுமா? நீங்க மட்டுமே பண்ணணுமா? நிச்சயமா இல்ல. நீங்க உங்க கீழ ஒரு 2 பேர் ஆளுக்கு 100 பிவி பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த 100 பிவி எதுக்காக பண்றீங்க? உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட், உங்க வீட்டுக்கு வேணுங்கிற மாதாந்திர தேவைகள், அந்த பொருளை தான் வாங்க போறீங்க. அப்ப நீங்களும் உங்க கீழ இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் ஆளுக்கு 100 பிவி பண்ணீங்கனால என்ன ஆயிடுச்சு? நீங்க ஃபாஸ்ட் 8%. ஃபாஸ்ட் 8% உங்களுக்கு அடிஷனல் கிடைக்குது. அதுவே இன்னும் புத்திசாலித்தனமா நான் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள் நீங்க ஃபாஸ்டாட் 8% வவுச்சர் வாங்கியிருக்கணும். அதே போல உங்க கீழ இருக்கக்கூடிய 3 பேர்கள் ஃபாஸ்டாட் 8%க்கான வவுச்சர் வாங்கும் பொழுது ஒரே மாசத்துல 750 பிளஸ் ரூபாய் 1750க்கான வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம எப்போதுமே யோசிக்க வேண்டியது டைனமிக்கா யோசிக்கணும். அப்ப நம்ம அப்ரோச் கரெக்டா கொண்டு போனோம்னா ஈஸியா அது நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் நான் வாங்குறேன், நீங்க வாங்குறீங்களா? பெனிஃபிட் இருக்கு, கன்சிஸ்டன்சி ஆஃபர் உள்ள கொண்டு வாங்க, ஃபாஸ்டாட் 8%. இன்னைக்கு மாசம் நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறத யோசிச்சு பாருங்களேன். வெஸ்டீஜை பத்தி இல்ல, ஜென்ரலா எந்த சினிமா நல்லா இருக்கு, எந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, இல்ல எந்த புக் நல்லா இருக்கு, இல்ல நமக்கு தெரிஞ்ச கதைகள், தெரியாத கதைகள், அரசியல் பத்தி எத்தனை பேர்கிட்ட டெய்லி நம்ம பேசிட்டு இருக்கோங்கிறது யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 1 மணி நேரம் கன்சிஸ்டன்சினா என்ன, அது மட்டும் சொன்னீங்கனாலே போதும். ஸ்ட்ரைட் அவே இந்த இடத்துலயும் நீங்க யாருன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது இதுதான். ஸோ ஆல்ரெடி நான் சில்வர் வந்துட்டேன், கோல்டு வந்துட்டேன், ஸ்டார் வந்துட்டேன், டைமண்ட் வந்துட்டேன், கிரவுன் வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துலயுமே அடுத்ததா ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க என்ன பண்ணணும்னா, அதுதான் இந்த சக்சஸ் வித் கன்சிஸ்டன்சி. இதுவரை நீங்க பார்த்தது எல்லாமே என்ட்ரி பாயிண்ட் தான், என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான். கன்சியூமர், சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர், டிஸ்ட்ரிபியூட்டர். இப்பதான் நீங்க யாரா வர போறீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது எனக்கு இந்த வியாபாரம் வெஸ்டீஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கும்போது லீடர்ஸ் எப்போதுமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா 6 லைன் வேணும் அப்படின்னு. அவங்க கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், 6 லைன் போட்டா போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். 6 லைன் போடும்போது என்ன ஆகும், 2 காணாம போயிடும், 2 ஓடி போயிடும், 2 செத்து போயிடும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கும், லைன் போடுறதுலயே இருக்கும். இதெல்லாம் ஒன்ஸ் விவசாயம் மாதிரி தான், விதை ஊன்ட்டீங்களா அது மாட்டுக்கு வரணும். அந்த மாதிரி லைன்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். போடுற விதை யார் வேலை செய்ய தயாரா இருக்காங்களோ அங்க விதைய போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அது எல்லாம் வெஸ்டேஜ்லயே இருக்கு. இந்த 6 லைனோட தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. நீங்க உங்களுக்கு 6 பேர், மொத்தம் 7 பேர். இந்த 7 பேரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சியா பண்ணணும். முதல் மாதம் எடுத்தீங்கன்னா நீங்களும் கீழே இருக்கக்கூடிய 6 பேர் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணணும். என்னாச்சு, 700 பிவி ஆயிடுச்சுங்க டோட்டலா ஃபர்ஸ்ட் மாதம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே என்ன ஆயிடுவீங்க, ஃபாஸ்டாக 8% போயிடுவீங்க. ஸோ ரீட்டைல் ப்ராஃபிட், ரீபர்ச்சேஸ் ப்ராஃபிட், இது பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஃபாஸ்டாக 8% வவுச்சர் எல்லாமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1968 வரைக்கும் உங்களோட மார்ஜின் இதுல கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் வந்து இதுல கிடைக்கும். சரி, இது பார்க்கும்போது இது பெருசா தெரியுதா? பெருசா ஒன்றும் தெரியல இல்லையா? ஏன்னா 700 பிவி இன்ட்டு 30 ரூபா அப்படின்னு ஆவரேஜா போட்டீங்கன்னா 21,000 ரூபாய் பிசினஸ். 21,000 ரூபாய் பிசினஸ்க்கு கிடைக்கிறது இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நபர் 100% உழைப்பு, 100 நபர் 1% உழைப்பு எப்படிங்கிறத யோசிப்பாரு. 2வது மாசம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதேதான். இந்த 7 பேர் ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல ஜாயினிங்க கொண்டு வரும், ஸ்பான்சர் பண்ணும். 2வது மாசம் என்ன நடக்கும், 14 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. 14 பேருங்கும் போது 1400 பிவி வந்து வியாபாரம் நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னா ஒரு 1596. சில பேர் யோசிக்கலாம், முதல் மாதத்தை விட 2வது மாதம் குறையுது, அப்ப இந்த பிசினஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். எப்போதுமே நம்ம அந்த பொறுமையோட நம்ம செய்யும் போது அதோட ரிசல்ட்ஸ் பெரிய அளவுல வரும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு ஃபாஸ்ட் 8% வவுச்சர் இருந்தது. 2வது மாசம் அது கிடைக்காது. ஏன்னா ஒன் டைம் தான் அது கிடைக்கும். 3வது மாதம் நீங்க என்ன பண்ண போறீங்க? 14 பேர் இருக்கக்கூடிய உங்க குழு ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் வாய்ப்பு கொடுக்க போறீங்க. 14 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. 14 பேரும் ஆளுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 3வது மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆஃபர், ரீட்டைல் மார்ஜின், ரீபர்ச்சேஸ், போனஸ் 10% போனஸ் வந்து 3வது மாதத்துல நீங்க ரீச் ஆறீங்க. அண்ட் உங்களுடைய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3522 இந்த அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ. 4வது மாதமும் இதே தான் நீங்க டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ 28 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் ஆளுக்கு ஒருத்தருக்கு ஸ்பான்சர் பண்ணும்போது 56 பேர் உங்க டீம்ல வராங்க. இந்த 56 பேரும் சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்? 4வது மாதம் 56 பேர் 100 பிவி பண்ணும்போது 5600 பிவி உங்க டோட்டல் வியாபாரம் நடந்திருக்கும். இந்த இடத்துல நீங்க யாரா மாறி இருப்பீங்கன்னா பிரான்ஸ் டைரக்டரா மாறி இருப்பீங்க. 11% போனஸ்க்கு நீங்க வரீங்க. அண்ட் பிரான்ஸ் டைரக்டர் போனஸ்க்கும் குவாலிஃபை ஆகலாம். ஏன்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸும் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்போ 4வது மாதம் நீங்க ஒரு பிரான்ஸ் டைரக்டரா சராசரியா உங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட 11,000க்கு மேல இருக்கும். இதோட முடிஞ்சதா? இல்ல, ஜஸ்ட் சிம்பிள். இன்னும் ஒரு கட்டம் தான். 4வது மாதம் நீங்க பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டீங்க. இப்ப 5வது மாதம் நீங்க என்ன பண்ணா இதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணணும். 56 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் ஆளுக்கு ஒருத்தருக்கு நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க. 112 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம்ல 100 பிவி நடக்கும்போது 11,200 பிவி இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுது. அப்போ 5வது மாதம் உங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட 22,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் பாருங்க, கிட்டத்தட்ட அதுவே 16,000க்கு மேல வருது. 4%. அப்ப நம்ம கரெக்ட் ஃபோக்கஸ்ல போனோமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. 4 மாசத்துல பிரான்ஸ் டைரக்டர் நம்ம முடிக்க முடியும். 5வது மாசத்துல இது நடக்கும். ரைட். இப்போ இந்த 5 மாசம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் 5வது மாசம் நீங்க பிரான்ஸ் டைரக்டர் முடிக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க பிரான்ஸ் முடிச்ச மாதிரி உங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே இதே சிஸ்டம் தானே ஃபாலோ பண்ண சொல்வீங்க. உங்களுடைய 6 பேருக்கும் இதே தானே பண்ணுன்னு சொல்லி கொடுப்பீங்க. அப்ப உங்க கீழே இருக்கக்கூடிய 6 பேரும் 5வது மாதம் கன்சிஸ்டன்சி முடிக்கும்போது அப்ப நீங்க யார்? 5வது மாதம் இல்ல மேக்ஸிமம் 6வது மாதம் உங்க கீழே இருக்கக்கூடிய 6 பேரும் கன்சிஸ்டன்சி முடிக்கும் பொழுது நீங்க கிரவுண்ட் டைரக்டர். இல்ல வெஸ்டிஜோட தாரக மந்திரமே என்ன? 1 வருஷம் 1 லட்சம் கிரவுண்ட் டைரக்டர். 112 பேர் உங்க டீம்ல இருக்காங்க. இந்த 112 பேரும் உங்களுக்கு யாருன்னு தெரியுங்கிற அவசியம் இருக்கா? நிச்சயமா இல்ல. உங்க 6 பேர் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க 6 பேர் தெரிஞ்சா போதும். 6 நீங்க பிரிக்கும் பொழுதே அதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி நடக்குதா? ஏன் பண்ணலன்னா பண்ண வைக்கணும். ஜாயினிங் எடுத்தாங்களா? ஜாயினிங் வித் கன்சிஸ்டன்சி எடுத்தாங்களா? இதை ட்ராக் பண்ணீங்கனாலே போதும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்ற மாதிரி இதை மட்டும் நீங்க ரொட்டீனா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வால்யூம் இங்க பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, கிரவுண்ட் டைரக்டர் ஆயிட்டீங்க. இப்போ கிரவுண்ட் டைரக்டர் உங்க வருமானம் என்னங்கிறத பார்க்கணும் இல்லையா? ரைட். ஒரு லைன்லயுமே இப்போ என்ன ஆயிடுது? கிட்டத்தட்ட 11,200 பிவி வருது. அப்போ ஸ்ட்ரெயிட் அவே மல்டிபிள் எல்ஓபிக்கும் நீங்க குவாலிஃபை ஆறீங்க. அப்போ ஒரு கிரவுண்ட் டைரக்டர் ஆகும்போது உங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட 2,78,000 இருக்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 198 ஆவரேஜா, பிசினஸ் பில்டிங் போனஸ் சில்வர் டைரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிசினஸ் பில்டிங் போனஸ் கிட்டத்தட்ட ஒரு 48,000 அண்ட் எல்ஓபி கிட்டத்தட்ட 1,33,000. இன்ஃபேக்ட் இதுல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே சேர்க்கல. டிராவல் ஃபண்டோ, கார் ஃபண்டோ, ஹவுஸ் ஃபண்டோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. அதெல்லாம் இல்லாம வெறும் எல்ஓபியும் பிபிபியும் மட்டும் கால்குலேட் பண்ணதுல 2,78,000 அப்ராக்சிமேட்டா உங்க வருமானமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் 100% உழைப்ப போட்டா இந்த வேலை நடக்குமா? இல்ல 100 நபர் 1% உழைப்ப போட்டா இந்த வேலை நடக்குமாங்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க. சரி, இதுல பாதிக்கு பாதி நடக்கலாம். ஏன்னா நிறைய பேர் மனசுல யோசிக்கலாம், சார் இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்றதுதான், இதெல்லாம் வந்து வாயிலேயே வடை சுடுற வேலை, இதெல்லாம் பிராக்டிகலா நடக்காது,
நீங்க மூட்டை மூட்டையா போட்டு இதெல்லாம் காமிச்சிருவீங்க, உண்மையா அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்ட்டு நினைக்கலாம். சரி, ஓகே, நானும் ஒத்துக்கிறேன், நடக்காது. பணம் யாருக்கு வேணும்? அப்ப கஷ்டப்பட்டு தான் ஆகும். அப்ப உழைச்சு தான் ஆகும். உழைக்காம வர பணம் நிக்காது. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 6 ஆக்டிவ் லைன் வேணும். இந்த 6 ஆக்டிவ் லைனுக்கு 6 மாசம் எடுத்துங்க. ஏன்னா நீங்க மாசம் எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்றதா நினைக்கிறீங்க? மாசத்துல ஒருத்தர் தான். பணம் சம்பாதிக்கணும்னா எஸ், இந்த வேலை செஞ்சுதான் ஆகும். மாசம் ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி புரிய வைக்கிறோம். அப்ப இது செய்யும் பொழுது 6 மாசத்துல 6 ஒர்க்கிங் லைனை நிக்க வைக்கிறீங்க. 7வது மாசம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. 12வது மாசம் கிரவுண்ட் ஆர்டர் முடிக்கலாம். ஒரு வருஷம் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துல இங்க 2,78,000 நான் காமிச்சிருக்கேன். பாதி வந்தா கூட 1.25 லட்சம் வந்தா கூட நல்ல பணமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அதுலயுமே பாதின்னு வச்சு 75,000 நல்ல பணமா இல்லையா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 15,000 20,000க்கு எவ்வளவு நேரம் மாங்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டியது லைஃப்னா என்ன, ஃபியூச்சர் என்ன, அந்த ஃபியூச்சர் ஏன் இன்னைக்கு வெஸ்டீஜ் அவசியம், ஏன் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணணும், இதை பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த நீடுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, தேவை, அந்த தேவையை புரிய வச்சீங்கன்னா போதும். சரி, 2 மாசத்துல ஒரு ஒர்க்கிங் லைன் கிரியேட் பண்றீங்களா, நோ இஷ்யூஸ். ஒரு வருஷத்துல 6 லைன் செட் ஆகும். அதுக்கு அடுத்தது ஒரு 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசத்துல இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கனாலே 1.5 வருஷத்துல கிரவுண்ட். இல்ல 3 மாசத்துக்கு ஒரு ஆக்டிவ் லைன் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, 3 மாசத்துல ஒரு ஆக்டிவ் லைன் உருவாக்குங்க. 18 மாசத்துல உங்க ஆக்டிவ் லைன் உருவாக்குவீங்க. 19வது மாசம் ஆரம்பிச்சீங்கனாலும் 24வது மாசம் கிரவுண்ட் ஆக்ட் முடிக்க முடியும். அதை தாண்டி போக வேணாம். மேக்ஸிமம் 2 வருஷம் தான். ஒரு வருஷம் கரெக்ட் ஃபிகர், மேக்ஸிமம் போனா 2 வருஷம். ஆரம்பத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கன்சியூமர்னா யாரு, ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்னா யாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன பண்ணணும், ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன பண்ணணும், இவ்வளவு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இதுக்கு நமக்கு என்ன வேணும்? 100 பிவி வேணும். நான் ப்ராடக்ட்ல காமிச்சேன் பாத்தீங்களா. இப்போ வாங்க, நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ், கிளைசமிக் ஹெல்த் பேக். என்னென்ன சொல்றோம்? குளுக்கோ ஹெல்த், கேனோடர்மா, சீபக்தான், டயட்ரி ஃபைபர், ஸ்டிவியா. ரொம்ப சிம்பிளான ப்ராடக்டா நாங்க கொடுத்துருக்கேன். அந்த 5 தூண்கள், அந்த ஃபார்முலாவும் போட்டாச்சு, அந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராடக்ட் டிசைன் பண்ணியாச்சு. என்னாச்சு? 107 பிவி. சரி, இப்போ ஒரு சுகரோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல கேன்சர் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், மினிமம் 2 வருஷம் தொடர்ந்து எடுத்தாகணும்னு சொல்றேன். அப்போ ஒரு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க 4 மாசம் எடுத்துட்டு 5வது மாசம் அவங்களுக்கு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? அதை நம்ம பேசியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக் ரெடி. எனக்கு இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்க எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா சப்ளிமெண்ட், எந்த சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் வேலை செய்யும். வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட்ஸோட குவாலிட்டி அது மாதிரி. எனக்கு ரைட் சைட்ல என்ன போடுறீங்க அதான் எனக்கு முக்கியம். 100 பிவி வந்துச்சா, அதான் எனக்கு வேணும். ஸோ நீங்க ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நடக்கும். அங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ட்ரேடிங் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி ஃபார்முலா கொண்டு வரணும்னு பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு எப்படி பிளான் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கறோம். எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்ச ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் இந்தியாவில் 34% டெத் ஏற்படுறது ஹார்ட் ப்ராப்ளம்னால. அதுவும் 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள. ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸீட், கேனோடர்மா, கோஎன்சைம், ரைஸ் பிராண்ட் 107 பிவி முடிஞ்சிச்சு. எலும்பு மூட்டு தேய்மானம் 40 வயசு மேல இருக்கு எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. குளுக்கோஸ்மின், கால்சியம், கொலாஸ்ட்ரம், கொலாஜன் 115 பிவி. உடல் எடை குறைக்கணுமா, உடல் பருமன் குறைக்கிறதுக்கு எத்தனை பேர் எங்கிட்ட கேட்கறாங்க தெரியுங்களா? புரோட்டீன், கோகனட் ஆயில், வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் டீ, இதோட டயட்ரி ஃபைபர் இருக்கு, வெஸ்லிம் ஷேக் இருக்கு, எப்படி வேணாலும் வரலாம். 102 பிவி. உடம்ப டீடாக்ஸ் பண்ணுமா, வைட்டல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸ்லின், கேனோடர்மா, அலோவேரா, ரைஸ் பிராண்ட் ஆயில் கிட்டத்தட்ட 104 பிவி. ஜெனரல் ஹெல்த், என் உடம்புல நோயே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா, 5 தூண்களுக்கான ஃபார்முலா. நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த 5 ஃபாலோ பண்ணுங்க. இந்த 5 ஃபாலோ பண்ணினாலே போதும். இன்ஃபேக்ட் ஈவன் இந்த கொரோனா கூட உங்க கிட்ட வர முடியாது. நோனி, கேனோடர்மா, புரோட்டீன், காம்பியாட்டிக்ஸ் அண்ட் சீவக்தம், ஜெனரல் ஹெல்த், இத்தனை ப்ராடக்ட்ஸ் இதில் அவைலபிள்.
ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மேல நம்பிக்கையே இல்லை, நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்றாங்களா? இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு. சோப்பு இருக்கு, ஷாம்பு இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக், அஷூர்ல எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. டென்ட் அஷூர் இருக்கு, ரைஸ் பிரான் இருக்கு, காஃபி டீ இருக்கு, ஆண்கள் பெண்களுக்கான பாடி டால்க் இருக்கு, டியோ ஸ்ப்ரே இருக்கு, வீட்டுக்கு தேவையான அல்ட்ரா வாஷ், ஸ்க்ரப், ஸ்வாப், இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினாலுமே 100 பிவி எல்லாமே ரீபர்ச்சேஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். 2 அட்வான்டேஜ் பாருங்க. ஒன்னு கன்சிஸ்டன்சி ஆஃபர், ரெண்டாவது ரீபர்ச்சேஸ். ஒரு கம்பெனில ரீபர்ச்சேஸ் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியால வளர முடியாது. வெஸ்டீஜ்ல இந்த ரீபர்ச்சேஸ் இது நம்ம கையில இருக்கு. இப்போ ஜெனரல் ப்ராடக்ட் நீங்க கொடுக்கலாம். சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு பேஸ்டே கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு, டூத் பேஸ்ட் கொடுக்குறீங்க, டென்டல் டூத் பேஸ்ட். பேஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, மறந்துட்டாங்க. காலையில பல்லு விளக்கு பார்க்கும்போது பேஸ்ட் இல்லை. திரும்ப உங்களை கூப்பிட்டு எனக்கு பேஸ்ட் வாங்கி கொடுங்கன்ட்டு ஒரு வேலை சொல்லலாம். இல்லைன்னா நீங்க வர வரைக்கும் நான் பல்லே விளக்க மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமோ? டெஃபினட்டா இல்லை. நேரம் பக்கத்துல போயிட்டு எந்த பேஸ்ட் கிடைக்குதோ அந்த பேஸ்ட், பழையபடி என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த பேஸ்ட்டுக்கு அவங்க மாறிடுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் அந்த இடத்துல கஸ்டமர் போச்சு. ஏன்னா ஒன்ஸ் இந்த பிராண்ட் அந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பேஸ்ட் இருக்கலாம், சோப் இருக்கலாம், டீ காஃபி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆப்ஷன் மார்க்கெட்ல இருக்கு. எப்ப வேணா உங்க பிராண்ட் மாறும். ஆனா ஹெல்த் கேர் வரும்போது யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஒரு சுகர் இருக்கிறவங்க ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வாங்கும்போது அந்த மெடிசன் இல்ல வேற கம்பெனியோடது நான் கொடுக்குறேன் அப்படின்னா வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளே முதல்ல வாங்குவாங்கம்மா? நிச்சயமா மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த மெடிசன் அந்த கம்பெனி போட்டா தான் எனக்கு வேலை செய்யும். எது வேணாலும் நம்ம உடம்புல வேலை செய்யும். ஆனா நம்ம மனசுக்குள்ள தோன்றது என்ன, அது எடுத்தா தான் வேலை செய்யும். நம்ம நம்பிக்கை. அதே போலதான் நீங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கொடுத்து பாருங்க, ஸ்பைரலா கொடுத்து பாருங்க, கொலஸ்ட்ரால் கொடுத்து பாருங்க, நோனியோ, கேனோடர்மாவோ, ஃபிளாக்ஸ் ஆயிலோ, எதை வேணா கொடுத்து பாருங்க. இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்கான். ஆனா நீங்க திரும்ப ப்ராடக்டை வாங்கி கொடுக்குற வரைக்கும் வேற பிராண்ட் மாற மாட்டாங்க. எப்ப நீங்க வாங்கி கொடுக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வெஸ்டீஜ் ப்ராடக்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுதான் நம்மளுடைய பவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எஸ் டெஃபினட்டா இந்த இடத்துல நம்மளால ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டே நம்மளால இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இது அடுத்த ஒரு டீட்டெயில்டான ஒரு சப்ஜெக்ட், பட் ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். ப்ராடக்டை எப்படி கொண்டு போகலாம். ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி பிசினஸ் தான் இந்த பிசினஸ் நம்ம கொண்டு போகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஆண் பெண் 2 இனம் தான் இருக்கு ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆண்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வயது மாற்றம்ங்கிறது இருக்கு. பெண்கள் எடுத்தீங்கன்னா அதே மாதிரிதான். சின்ன வயசுல இருந்து வயதானவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒரு பெண்களுக்கு நம்ம முதல்ல ப்ராடக்ட் கொண்டு போகணுமா? என்ன ப்ராடக்ட் கொண்டு போகலாம்? டியூ கார்டன் இருக்கு. ஏன்னா சானிடரி நாப்கின்ஸ் ஒரு இன்டிமேட் ஃபோம் வாஷ் தாராளமா ஒரு பெண்ணுகிட்ட வந்து மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா நம்மளுடைய இந்த குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கிறதுனால அவங்க இன்னும் ஒரு 10 பேர்ட்ட போய் பேசுவாங்க. டிவி விளம்பரம் பாக்குறோம், உங்க பையன் மட்டும் எப்படி சுறுசுறுப்பா இருக்கும், உங்க பையன் மட்டும் எப்படி தெம்பா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, நான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறேன் அதனால அப்படின்னு அவங்களும் அதை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறோம். அது அங்க முட்டாளாக்குறோம். ஆனா அதே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னவா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, ஹை எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு வித் விட்டமின் சி அண்ட் ஜிங்க். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் தேவை. விட்டமின் சி அண்ட் ஜிங்கோட இருக்கு. பிளாஸ்டிக் சாக்கோபார் இருக்கு, மெட்டாமைண்ட் இருக்கு. இவ்வளவு ப்ராடக்ட் நம்ம கிட்ட ஒரு குழந்தைகிட்ட நம்ம கொடுக்க முடியும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தையோட தேவைக்கு நம்ம கொடுக்க முடியும். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, யங்ஸ்டர்ஸ்க்கு அஷூர்ல இருக்க அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அஷூர் நேச்சுரல்ஸ் இருக்கு. காலேஜ் போறவங்கள இருந்து ஆஃபீஸ் போறவங்க இருக்காங்களா, இல்ல பிசினஸ் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த 20ல இருந்து ஒரு 30-40 வயசு என்டையர் அஷூர் ப்ராடக்ட்ஸ் ட்ரூமன் சீரிஸ் எது வேணாலும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். எல்டர்ஸ் வயதானவங்க பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ், ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரால், மெட்டாமைன், எத்தனை ப்ராடக்ட் இருக்கு யோசிச்சு பாரு. 100 பிவிக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒரு ஃபேமிலி பிசினஸ் சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் நம்ம பொருளை பயன்படுத்த வச்சிருக்கோமாங்கிறத யோசிச்சு பாரு. அப்போ ஒரு பெண்கள் இருக்கட்டும், ஒரு குழந்தைங்க இருக்கட்டும், ஒரு யங்ஸ்டர் இருக்கட்டும், ஒரு வயதானவங்க இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா மினிமம் ஒரு 10 பேர்கிட்ட நம்ம ப்ராடக்டை பயன்படுத்திட்டு அதை பத்தி இப்ப பேசுவாங்க.
அப்போ ஒரு ஃபேமிலி பிசினஸா கொண்டு போகும்போது ஒவ்வொருத்தர் மூலமாக ஒரு வீட்லயே நமக்கு 40 கஸ்டமர் கிடைக்கிறாங்க. இதுதான் பல்கி பெருகும் வியாபாரம், மல்டி லெவல். அப்ப அந்த வீட்ல யார் வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இருக்காங்களோ அவங்கள வந்து கீழே கொண்டு வாங்க. அவங்களுக்கு மேல மீதி பேர்லாம் அட்டாச் பண்ணுங்க. ஸோ தட் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்னால மீதி இருக்க எல்லாருக்குமே பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சம் இன்கம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு போனாலே ஒரு வீட்ல 100 PV நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் வந்து தனித்தனியா நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர ஹைவெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஹோம் ஹைஜீன், வீட்டுல தேவைப்படக்கூடிய எல்லா ஹைஜீன் ப்ராடக்ட்டுமே ஹைவெஸ்ட்ல இருக்கு. அது தாராளமாக நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். ஏர் பியூரிஃபையர் இருக்கு, வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. இதெல்லாம் காமன் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை அந்த இடத்துல கரெக்டா கொண்டு போகணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கன்சிஸ்டன்சி ஆஃபர், இந்த ஒரு ஆஃபர் அதுவும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு ஒரு வருஷத்துல நம்ம கிரவுன் டைரக்டர் அச்சீவ் பண்ண முடியும் வித் மினிமம் 1 lakh இன்கம். ஆனா நம்ம என்ன வருத்த போறோம், ரைஸ் பிரான் ஆயில் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ரைஸ் பிரான் ஆயில், சோப்பு, பேஸ்ட் எல்லாமே வெறும் என்ட்ரிக்காக தாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா சப்ளிமெண்ட்னாலே முதல்ல பயப்படுவாங்க. கேப்சூல் ஃபார்ம்ல இருக்குன்னு யோசிப்பாங்க, உடனே வாங்க மாட்டாங்க. அது ஒரு பாடி டால்கோல், ஒரு டியோஸ் ஸ்ப்ரே இருக்கு, ஒரு டீ இருக்கு, காஃபி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்கா, இதெல்லாம் யாரா டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்க. மனம், சுவை, திடம், அவ்வளவுதான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும். அது என்ட்ரி லெவலில் உள்ள போகும்போது அந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு போகலாம். பட் இமீடியட்டா என்ன பண்ணும், செகண்ட் மந்த்ல இருந்தே ஹெல்த் கேருக்குள்ள அவங்க கொண்டு வரணும். அப்ப நமக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அகலக்கால் வச்சு கிட்டத்தட்ட 20 லைன் 30 லைன் போட்டு அந்த லைனுக்குள்ள போய் யார்கிட்ட போய் பேசுறது, என்ன போய் பேசுறது, இது மாதிரி அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க 6 லைனை ஸ்ட்ராங்கா உருவாக்குங்க. அந்த லைன்ல போய் வேலை செஞ்சீங்கனாலே போதும். அது பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே பாருங்க, டைமண்ட்லயே நீங்க 1 லட்சத்தை தாண்டிடுவீங்க. நடக்கும். நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்க லீடர் மிஸ்டர் சித்தேஸ்வரன், அவரோட வருமானம் என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும். லைவ் எக்ஸாம்பிள் உங்க முன்னாடியே இருக்காரு, அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ மேல ஒருத்தர் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க போது அதுதான் நம்ம நம்பணும். இந்த ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி, இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி. இந்த ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி மூலமாக டெஃபினட்டா மிகப்பெரிய ஹைட்ஸ் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி